மூங்கில் குருத்துக்கள் ஆசிரியர்களின் உணவில் மிக முக்கியமான ஒன்று. இந்தியாவிலும் சில பகுதிகளில் மக்களால் மிகவும் விருப்பமாக சாப்பிடப்படும் ஒரு உணவு. மிகவும் சுவையானது மட்டுமல்ல, உடலுக்கு தேவையான பல மருத்துவ அம்சங்களை கொண்டிருக்கும் இவ்வுணவு தகர பேணிகளில் அடைக்கப்பட்ட நிலையில் சில வேளைகளில் துர்மணத்தை கொடுப்பதால் நம்மவர் இதை பெரிதும் விரும்புவதில்லை. ஆனால் இதில் பொதிந்திருக்கும் மருத்துவ குணங்கள் பற்றி நீங்கள் அறிந்தால் அதை அவசியம் சாப்பிட முனைவீர்கள். மருத்துவர்கள், போஷாக்கு நிபுணர்கள் பரிந்துரைக்கும் சமநிலை உணவு பேலன்ஸ்டு டயட் என்பது பொதுவாக உடலுக்கு தேவையான மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து மற்றும் அத்தியாவசிய வைட்டமின்கள், கனிமங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். நம்மவர் அருந்தும் உணவில் சோறு மற்றும் விதவிதமான கறிகள் இத்தேவையை பூர்த்தி செய்கின்றன. ஆனாலும் சில வறுமையான குடும்பங்களிலும் அல்லது பணம் இருந்தாலும் இவ்வகையான உணவுகளை வாங்க முடியாத நிலையில் உள்ள குடும்பங்களிலும் இச்சமநிலையற்ற உணவு குழந்தைகளின் உடல் வளர்ச்சியிலும் முதிர்ந்தவர்களின் நோய் எதிர்ப்பு ஆற்றலிலும் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மூங்கில்கள் பெரும்பாலும் மலையடி வாரங்களில் அதிகமாக வளர்கின்றன. மலை பிரதேசங்களில் வாழும் மக்களில் பெரும்பாலானவருக்கு வெப்பநிலையத்தில் வாழ்பவர்களைப் போல் பல வகை மரக்கறிகளை சாப்பிடும் அதிர்ஷ்டமில்லை. பல்லாயிரம் வருடங்களாக அவர்களுக்கு இந்த சமநிலை உணவை வழங்கி வருவது இம்மூங்கில் தலைகளே. மூங்கில் தலைகளில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி சமீபத்தில் வெளியான மனை உடலின் சம்பிப்பாட்டு தொகுதியில் சமைக்கப்பட்ட உணவு குடல் சுவர்களில் ஒட்டி இறுக்கமடைந்து விடலாம் இருக்க நார்ச்சத்துள்ள உணவை அருந்தும்படி மருத்துவர்கள் கூறுவார்கள். பல பழ வகைகள் அதிகம் செல்லுலோஸ்களை கொண்டதால் அவற்றை அருந்தும்போது மலச்சிக்கல் குறைக்கப்படுகிறது. மூங்கில் குருத்துக்களில் ஏறத்தாழ 4% செல்லுலோஸ் இருக்கிறது. குடலில் வாழும் நமது தூரத்து உறவினர்களும் நண்பர்களுமான பாக்டீரியாக்கள் விரும்பி உண்ணும் உணவு இந்த செல்லுலோஸ். மிகவும் மகிழ்ச்சியான பாக்டீரியாக்கள் நமது உடலில் வாழும்போது அவை எம்மையும் மிக மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். வேண்டுமானால் மலச்சிக்கல் இருக்கும் ஒருவருடன் பேசி பாருங்கள். கெட்ட கொலஸ்ட்ரால் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இரத்த குழாய்களில், குறிப்பாக இருதயத்தின் பகுதிகளுக்கு இரத்தத்தை வழங்கும் நாடிகளின் உட்சுவர்களில் படிந்து அதன் மூலம் ஓடும் இரத்தத்தின் அளவை குறைப்பது இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தான். இப்படி தூர்ந்து போகும் நாடிகள் அனுபவிக்கும் துன்பம் தான் நாம் அனுபவிக்கும் இருதய வலி. இது ஒரு வகையில் நல்லது. குறைந்தது உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லும்படி எச்சரிக்கிறது. ஆனால் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலின் கெட்ட அம்சம் என்னவென்றால், நாடிகளின் உட்சுவர்களில் முற்றாக படியாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் கொலஸ்ட்ரால் துணிக்கைகள் இவை திடீரென்று சுவரிலிருந்து பிடுங்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலந்து கொள்ளுமானால் எங்காவது குறுகிய குழாய்களில் இது சிக்கும் போது மாரடைப்பையோ அல்லது பாரிசவாதத்தையோ கொண்டு வந்துவிடும். இதுவே மிகவும் ஆபத்தானது. மூங்கில் குருத்துக்களில் செறிவாக இருக்கும் பைட்டோஸ்டெரோல்ஸ் எனப்படும் பதார்த்தம் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. அது மட்டுமல்ல, மூங்கில் குருத்துக்களில் காணப்படும் வைட்டமின் கே இரத்த குழாய்களில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது. கொலஜன் என்னும் பதார்த்தம் எலும்பு, தோல், மூட்டு இழைகள் போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க உதவுகின்றன. உதாரணத்திற்கு, மூப்பினால் சுருங்கி போகும் முகச்சருமத்தை இழுத்து நிமிர்த்தினால் உங்களுக்கு சந்தோஷம் வருமா, வராதா? வயதான காலங்களில் முழங்கால்களில் வலி இல்லாது நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா, இருக்காதா? கொலஜன் அதை தான் செய்கிறது. நமது உடலில் மிக அதிகமாக பாவிக்கப்படும் மூலகங்களில் துத்தநாகம், இரும்பு ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக இருப்பது சிலிக்கா. கொலஜன் மற்றும் மெலாஸ்டின் ஆகிய பதார்த்தங்களை உருவாக்கும் அமினோ அமிலங்களை உருவாக்குவதற்கு இந்த சிலிக்கா மிகவும் அவசியம். மூங்கில் தலைகளில் நிறைய சிலிக்கா இருக்கிறது. மூப்பான காலங்களிலும் மாதவிடாய் காணும் பெண்களிலும் எலும்புகள் தூர்ந்து போவதாகும். அதை ஈடு செய்ய கால்சியம் அதிகமுள்ள உணவுகளையோ அல்லது கால்சியம் குளிசைகளையோ பாவிக்கும்படி மருத்துவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் கால்சியம் அதிகமுள்ள உணவுகள் கிடைக்க வேண்டும் என்பதில்லை. அதற்காக குளிசைகளை அள்ளி போடுவதாலும் பலனில்லை. காரணம், நீங்கள் எவ்வளவுதான் கால்சிய குளிசைகளை அள்ளி போட்டாலும் உடல் தனக்கு தேவையான கால்சியத்தை மட்டுமே உள்வாங்கிக் கொள்ளும். இப்படி உள்வாங்கிய கால்சியத்தை கொண்டு அது எலும்பின் கட்டுமானத்தை செய்கிறது. மீதியாக விடப்பட்ட கால்சியம் ரத்தத்தோடு சென்று சிறுநீரகங்களினால் வடிகட்டப்படும் போது சில வேளைகளில் அங்கு கற்களை உருவாக்கிவிடும்.